Very good morning to everyone. And அவங்க பரணி இப்போ டைம் 3:30 ஆகுது. ஸோ வி ஆர் லிவிங் டு தாந்தேலி. வண்டி ஃபுல்லாகவே பேக்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை பைக் ஃபுல்லி பேக்டு. இப்போ நம்ம கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 hours ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நடுவில் ஒரு ரெண்டப்பாளையால் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து வில் பி லீவிங். லெட்ஸ் see safe ரைடிங். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எல்லோரையும் மீட் பண்ணிட்டு ஒரு கேங்காக பேக்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். வெறுகண்டப்பாளையால் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ டைம் இஸ் 3:30. ரோட் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ திங்ஸ் ஆர் குட். நான் இது சோலோ ட்ரிப் கிடையாது. நம்ம கூட மொத்தம் 5 வண்டி வருது. 2 கிளாசிக் 350, ஒரு சூப்பர் மீட்டியோர் அண்ட் ஒரு ஹிமாலயன் 411. இப்போ நம்ம எந்த ரூட் வழியாக போகிறோம்னா தும்கூர், தாவண்கேரி, சித்ரதுர்கா. அங்கேருந்து வில் பி கோயிங் ஹெட்டிங் ஸ்ட்ரைட் அண்ட் தாந்தேலி. ஸோ திங்ஸ் ஆர் கோயிங் ஸ்மூத். வண்டி 100 மேலே போயிட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தால் ஸ்மூத்தாக தான் இருக்குது. வெதர் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. காலையில் 3:30 மணிக்கு ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ மணி ஒரு 7-7:30 இருக்கும். 4 hours. திங்ஸ் ஆர் கோயிங் வெரி குட். டிஷ்யூம் இங்கே ஹால்ட் பண்ணுறோம். நம்ம வியூ சூப்பராக இருக்குது. விண்ட் மில் அண்ட் விண்ட் பிளாஸ்ட் வேறு சூப்பராக. தாவண்கேரியில் ஹால்ட் பண்ணிட்டு சுட சுட பெண்ணை தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஹால்ட் ஓவர் இன்னொரு 250 to 280 kilometers. ஸோ போனால் கம்ப்ளீட் இன்டு ஃபாரஸ்ட் தான். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு சூப்பர் மீட்டி ஒரு டெயில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் தான் கேங் லீடர். இந்த லீடரை ஃபாலோ பண்ணி தான் போகணும் நம்ம வந்துட்டு. பட் ஆனால் ஓவர்டேக் பண்ணலான்னு தான் தோணுது. ஏன்னா தலை ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்ருக்காரு வண்டியை வந்துட்டு 650 cc வச்சுக்கிட்டு. ஆனால் அவர் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாருன்னா 120, 150 வரைக்கும் மெயின்டைன் பண்ணார் ஹைவேயில். பட் இப்போது ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது அடக்கி தான் வாசிக்கிறார் தலை வந்துட்டு. நம்மளும் அதே அளவுக்கு தானே வாசிக்கிறோம் 150 cc வச்சுக்கிட்டு. ஸோ இப்போது 50-55 தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு வண்டி. பட் சில்லுன்னு ப்ரீஸ் வேறு லெவல்யா, சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா கிராமம், பச்சை கிராமம், பியூர் வில்லேஜ் வந்துட்டு. மைண்ட் அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி. இதை பார்க்கணும் மைண்ட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது வந்துட்டு. ஸோ தாந்தேலியில் வந்துட்டு ரிவர் ராஃப்டிங் அண்ட் ஜங்கிள் சஃபாரி இருக்குன்னு இருக்காங்க. முக்கியமாக போகிறதே எனக்கு அமைதியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி மரம், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அண்ட் தெரியல எப்படி இருக்க போகுதுன்ட்டு. மைண்ட் அப்படியே கிளியராக க்ளீனாக ஓப்பனாக இருக்குது. பம்மு டும்முன்னு ரோடு இருக்குது. பட் ஸ்டில் தார் ரோடெலாம் தாண்டி இப்போ மட் ரோடு தான். நடுவில் சிமெண்ட் ரோடு வேறு. ஃபுல் அண்ட் ஃபுல் வயல் தான் 2 பக்கமும் வந்துட்டு. இப்போ ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்குள்ளே மழை பெஞ்சதுனால தான் ரோடு இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். லைக் மும்பைலேருந்து ஒரு 400 kilometers, பெங்களூர்லேருந்து 480 kilometers. சமங்க வேறு லெவல். Say hi guys. Hi.